ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு எனக்கு டீ போட்டு குடிப்பேன். சண்டே மார்னிங் கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா சர்ச்சில் போயிட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். வயிறு வந்து கராமுரான்னு சொல்லும். அதனால் ஏலக்காயெலாம் போட்டு நல்லா சூப்பராக திக்கான டீ எனக்கு கெவின் லெவினுக்கு மட்டும் போட்டாச்சு. அந்த டீயோடு சேர்த்து கொஞ்சமாக ரஸ்க்கு சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 ரஸ்க்கு வச்சு சாப்பிட்டேன். வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா, சர்ச்சில் எனக்கு வந்து கொஞ்சம் காணிக்க தேவைப்படும் உண்டியலில் காசு போடுறதுக்கு. அதனால் போயிட்டு கடையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் எனக்கு வந்து உண்டியலில் போடுறதுக்கு காசும் வாங்கிட்டு வந்துட்டேன். ரஸ்க்கு தொட்டு மார்னிங் வந்து டீயை வந்து முடிச்சாச்சு. 11:00 11:30 ஆகும் நான் வர்றதுக்கு. அது வரைக்கும் என்னால் தாங்க முடியாது. ஏன்னா ரெகுலராக 8:00 சாப்பிட்ற ஆள் நான் கிளம்பிகிட்ருக்க கேப்பில் என் பையன் வந்து மார்னிங் 7 மணி இருக்கும் உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தான். கிளம்ப சொன்னான். வர ரொம்ப ஆர்வமாக ஆகிட்டான். டக்குன்னு வரைஞ்சிட்றான். டிவியில் ஏதாவது ஒன்று போட்டு பார்த்தா அதை அப்படியே வரைஞ்சிட்றான். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, என் பிள்ளை இவ்வளோ அழகாக வரையுது அப்படின்ட்டு. அதனால் நான் ஒரு புக் வாங்கி கொடுத்துருந்தேன் இன்ஸ்டாமார்ட்டில். இது புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான். கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ரெண்டு நோட்டுக்கு 100 ருபீஸ் வந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து சாரீ கட்டணுன்னு ஆசை வந்துச்சு. இது வந்து நான் ஒரு 8 இயர்ஸ் பேக் எடுத்த சாரீ. தோடு செட் ஆகல தானே அம்மாவுக்கு. தண்ணி பிடிச்சி வை. வாட்டர் கேன்ல, சின்ன வாட்டர் கேன்ல. வெளியவே தண்ணி குடிக்குமே. அடிக்கடி எஞ்சிஞ்சு போவ. எடுத்து வைதான். இதுதான் நல்லா நல்லாக்கா. கிளம்பியாச்சு பர்ஃபெக்டாக. நான் அப்பப்போ ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு இருந்தேன், தோடை மாற்றிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:15 கிளம்பிட்டேன். அதனால் ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து சாரீ கட்டுறதுனால கொஞ்சம் ஜாலியாக கிளம்பிகிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி நானும் லெவின் மட்டும்தான் சர்ச்சுக்கு போனோம். ஏன்னா கெவின் வந்து தூக்கம் வருது நான் வரல அப்படின்ட்டான். அதனால் கிளம்பியாச்சு. லெவின் தான் எனக்கு வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணான். நான் வந்து கெவின் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே ஏன் என்னை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான் என்கிட்ட. வண்டியில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி சாரீ கட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. அதனால தான் நான் சர்ச்சுக்கு மேக்ஸிமம் சாரீ கட்டவே மாட்டேன். இன்றைக்கி வந்து சும்மா ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வேறு ட்ரெஸ் இல்லை, எல்லாம் போட்டு போன மாதிரி இருந்தனால சரி புதுசாக நம்ம சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பையனை நான் வீடியோ எடுக்க சொன்னால் நான் எங்கெல்லாம் போகிறேன்னா கரெக்டாக தெளிவாக எடுத்திருக்கான். யாருமே எனக்கு அது மாதிரி எடுத்து கூட தர மாட்டாங்க. எப்போவுமே நான் ஸ்டாண்டில் வச்சு தான் எடுப்பேன். சூப்பராக எடுத்து கொடுத்தான். இப்போ சர்ச்சுக்கு போயாச்சு. நாங்கள் போயிட்டு பிளெஸிங் வாங்கிட்டு ஹாப்பியாக மைண்ட் செட்டை வச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மந்த்லி ஒரு 2 தான் போவேன். வாரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது.
பரவாயில்ல, இருந்தாலும் கிடைக்கிற டைம்லேயாவது எப்படியாவது போயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி ரிலாக்ஸாக ஒரு 1.5 மணி நேரம் சர்ச்சில் இருந்துட்டு, என்னன்னே தெரில, சர்ச்சில் உட்காந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது சடனாக அழுதுட்டேன். ஏன் அழுதேன், எதுக்காக அழுதேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே சர்ச்சில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது கரெக்டாக அழுக வந்துடுச்சு எனக்கு. வெயில் சுத்தமாக தாங்கலை. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு சமைக்கிற வேலை ஆரம்பிக்க வேண்டியதான். பார்க்கலாம் எனக்கு என்னென்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. யோசித்து ரெடி பண்ணணும். என்ன சமைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த சண்டே விலாக்லேயே ஆட் பண்ணிடுறேன். 2.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு முலாம்பழம் வாங்கி வச்சுருந்தேன். மொத்தம் 4 பழம் கொடுத்துருந்தாங்க. நேற்றே ஒரு பழம் போட்டு குடித்தாச்சு. சண்டே வந்து மார்னிங் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் என்னால் செய்ய முடியாதனால நான் முலாம்பழம் ஜூஸே கொஞ்சம் நிறையாவே பண்ணி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போடுறேன், ஏன்னா பசங்களுக்கு வந்து பிரிஞ்சி 20 ருபீஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டேன். இப்போதைக்கு கொஞ்சம் பசி ஆறட்டுமே அப்படின்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து முலாம்பழம் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு பசங்களுக்கு ஜீனி கொஞ்சம் போட்டு 3 பேருக்குமே ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து சீக்கிரம் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் வாங்கி வச்சுட்டு ஒரு 3 டேஸ் கழித்து பார்த்தா அந்த பழமே கெட்டு போயிடும். ஸோ அப்போ தான் தெரியும் வாங்கினோடனே நம்ம வந்து சாப்பிடணும் போல் அப்படின்ட்டு. இந்த வெயிலுக்கு இது மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. எனக்கு அந்த பழத்தோட அந்த இது இருக்குல்ல, அதுலேயே குடிக்கணும் போல் இருந்துச்சு. அந்த ஓட்லேயே வச்சு குடித்தேன். சூப்பராக இருந்தது. இது அடிக்கடி இனிமேல் வாங்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிடுவேன். 2.5 கிலோ 100 ரூபான்றது பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வெயிலுக்கு என்னெல்லாம் ட்ரிங்க் குடிப்பீங்களோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ரான் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 300 ரூபா. சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுக்க சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன ஐடியானா, ஒயிட் பிரியாணி இருக்குல்ல, ஒயிட் சிக்கன் பிரியாணி, அதை செய்யணும் போல் வந்துச்சு. நேற்று ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு. அண்ட் மெயினாக நார்மலாக நம்ம சிக்கன் பிரியாணிக்கு எப்படி புதினா கொத்தமல்லி சேர்ப்போமோ அந்தளவுக்கு சேர்க்கக்கூடாது. புதினா கொத்தமல்லி கம்மியாக சேர்க்கணும். அண்ட் மற்ற எல்லாமே அதே தான். ஒயிட்டாக இருக்கணும், காரம் லைட்டாக இருக்கணும் அப்படின்னா மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 5 போல் சேர்த்துக்கோங்க. சூப்பராக பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக நெய் தான், சுத்தமாக எண்ணெயே சேர்க்கல, நெய்யில் செஞ்சேன். பட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த நெய் வந்து ஹெவியாக இருந்தால் அந்த திகட்டுமா, அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். ப்ரான் தொக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. மிளகு, ஜீரகம், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கசகசா, அண்ட் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம் மட்டும்தான் சேர்த்தேன். சூப்பராக இருந்தது. அதை வறுத்து அதோட நீங்கள் தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்துச்சு நிஜமாக. அதுவும் இந்த எம்டி பிரியாணி, அதுவும் ஒயிட் பிரியாணிக்கு அந்த மசாலா செம்ம சூப்பராக இருந்தது. மஸ்ட்டு ட்ரை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒயிட் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமே பெட்டராக வரும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. உரப்பு கரெக்டாக இருந்தது. ஏன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நான் கடையில் வாங்காமல் இப்போ வாங்கிட்டேனா, அதனால் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.